தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் தாவேகா எம்எல்ஏ சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரேஷன் பொருட்கள் ஏற்றி செல்ல தயாராக இருந்த லாரியின் நம்பர் பிளேட் ஏன் அழிக்கப்பட்டிருந்தது குறித்து கேட்டபோது லாரி ஒப்பந்த மேலாளர் மிரட்டும் தொனியில் தொலைபேசியில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. வண்டி ஓட்டணும் தான் சரியா, இது டயரா நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைமில் போய் வேண்டி சேர்க்கணும்ல நீங்கள். இல்லை சார், செப்பனியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கான்ட்ராக்டு. முறையான வண்டி வச்சு இது பண்ணால் இதுக்கு டயர் கூட சரி பண்ணுறேன். நான் திருவண்ணாமலை எம்எல்ஏ பேசுகிறேன். சரி, அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம், முறையாக இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? ஓ, அப்போ டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யார் இது வண்டி ஓனரா? யாரு சார் நீங்கள் இதில் எப்படி மேனேஜராக இவங்க பேர் என்ன சார்? அந்த இல்லை இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரைகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? அப்போ டயர் யார் சார்? டயர் இப்படி தான் வச்சுருப்பாங்களா? இல்லை, இது என்ன நிர்வாகமே தவறாக இருக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? அப்போ டயர் இப்படி போட்டு அன்டைமில் ஓ சரி சரி, நீங்கள் கான்ட்ராக்ட் எங்கே சார் எடுத்துருக்கீங்க? கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்கள் ஓகே பண்ணி எடுத்துருக்கீங்கன்னா கண்டியில் கண்ணாடி இல்லை. சரி சரி சரி, ஓனர் தான் தாங்க. இவன் நம்பர் நோட் பண்ணுங்க. என்ன ஒரு ஓனர் பேர் சிங்கு பால் தையல் அரிசிட்டு தானே. உங்க ஓனருக்கு போன் போட்டு கொடுங்க. சின்ன பையன் போன் போட்டு கொடுத்துருக்கீங்க. மோசமா லாரி வச்சுக்கிட்டு எப்படி சார் ஓட்டுவீங்க? நானும் டிரைவர் தான், இது எப்படி ஓட்ட முடியுமா? இது ஓட்டுற ரூல்ஸ் இருக்காது. இல்லை முறைப்படி தானே உங்களுக்கு கொடுக்காங்க. வாங்கிக்கலாம் அமௌண்ட் பேச்சு இதாக இருக்கு. அதுக்கு ஏன் சேஸ் நம்பர் ஏன் கொடுத்துருக்கணும்? வேற ஏதாவது நம்பர் ஏதாவது மாற்றி வச்சிருக்கீங்களா தலைவரை? இங்கே இல்லை, நான் ஏதாவது வேற எழுதி போட்டுருக்கேனே. அந்த ஏன்னா அதையும் எடுத்துங்க. அந்த இது நம்பர் அழிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் அழிச்சிருக்காங்க, பேக்லையும் அழிச்சிருக்காங்க. வேற ஏதாவது வேற பக்கம் ஏதாவது போய் எழுதி போட்டுருக்கீங்களா? எஃப்சி என்னைக்கு காட்டினாங்க? எஃப்சி கார்டு இந்த வண்டியில் எஃப்சி கார்டு மாதிரி இருக்கா? பேப்பர் இல்லை. எஃப்சி 27 இருக்கு. நம்பர் எல்லாம் எஃப்சி எப்படி காட்டினீங்க? பெயிண்ட் அடிச்சு போட்டீங்களா? அது ஏன் எஃப்சி காட்டிருக்காங்கன்னா ஓனர் நம்பருங்க. இங்கே ஓனருக்கு தம்பி வணக்கம். இல்லை எங்கள் அண்ணனுங்க டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான் சரியா. இது டயரா நீங்கள் ஒரு கவர்மெண்ட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.